வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது Axie Infinity அப்படிங்கிற ஒரு கேமிங் டோக்கன் பற்றி தான். சில மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கேம் நீங்கள் விளையாடணும்னா உங்ககிட்ட இருக்க வேண்டிய பணம் 30,000 அதிகபட்சமாக 45,000 வரைக்கும் பணம் தேவையாக இருந்தது. அப்படி இருந்தால் தான் அந்த கேம்குள்ளே நீங்கள் என்டர் ஆக முடியுங்கிறதுக்கான இன்னொரு காரணம் எதனாலனா, எத்தீரியம் ஃபீஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்தது. சாதாரண ஒரு 500 1000 டிரான்சாக்ஷன்னா கூட நீங்கள் அதுக்கு பே பண்ண வேண்டிய எத்தீரியம் ஃபீஸ் ஜென்ரலாகவே ஒரு 1500 வரைக்கும் இருக்கும். சம்டைம்ஸ் சில இஷ்யூஸ்னால நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணணும்னா உங்களுக்கு 72,000 2 லட்சம் 3 லட்சம்லாம் கூட உங்களுக்கு காமிக்கும். ஸோ அந்த மாதிரி பீரியடில் நிறைய பேர் எத்தீரியம் யூசர்ஸ் யூஸ்வலாக அந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரியான இம்சைகளுக்கு தீர்வாக வந்தது தான் ரானின் வேலட் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த ரானின் வேலட் மூலமாக என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எத்தீரியமில் தண்டமாக நம்ம செலவு பண்ணுற ஃபீஸ் அப்படிங்கிறது இங்கே மிச்சமாகுது. அதுவும் ரொம்ப சொற்பமான பணத்தில் நீங்கள் பல டிரான்சாக்ஷன் பண்ணலாம். ஸோ சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு 35,000 இருந்தால் தான் இந்த கேம்குள்ளே நீங்கள் என்டர் ஆக முடியும் அப்படின்னு இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்றைக்கி வெறும் 1000 ரூபாய் இருந்தால் இந்த கேமில் நீங்கள் நுழையலாங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த சாதகத்தை நீங்கள் பயன்படுத்தி கேம்குள்ளே என்டர் ஆகலாமான்னு கேட்டால் நிச்சயம் பண்ணலாம். ஏன்னா கேமிங் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு டெக்னாலஜியாக கிரிப்டோலையும் இருக்குது. அதுக்கு உதாரணமாக சொல்கிறதுனா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இப்போ நம்ம எப்படிப்பட்ட ஒரு கிராஷ் மார்க்கெட்டில் நம்ம போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது. பிட்காயின் அப்படிங்கிறது 15-16 லட்சத்துக்கெல்லாம் வந்துடுச்சு. எத்தீரியம் யாருமே எதிர்பார்க்காத 84,000 ரூபாய்க்கு வந்திருக்கு. பைனான்ஸ் எவ்வளோ ஒரு மோசமான சூழலையும் 17,000 பம்ப் ஆகிடும். அதுவும் அந்த பம்ப் எப்போவும் 17 22 ஜம்ப் ஈஸியாக போயிடும். பட் இந்த டைம் பார்த்திங்கன்னா 15 பைனான்ஸ் அந்த ரேஞ்சுக்கெலாம் போயிருந்தது. ஸோ மார்க்கெட் இப்படி இருக்கிற கண்டிஷனில் இந்த டோக்கன் பாருங்கள். ஸோ இந்த 1 டே சார்ட் நீங்கள் பார்க்கும்போது கிராஷ் ஆன மாதிரி தான் இருக்கும். பட் ஒன்றுமேலே இது கிராஷ் கிடையாது. விலை வெறும் 200 ரூபாய் தான் டோட்டலாக இறங்கியிருக்கு. 11,100 10,900. ஸோ இது ஒரு 7 டே சார்ட் பாருங்கள். ஸோ இது பம்பில் தான் இருக்குது 7 டே. இந்த 1 மந்த் சார்ட்டே பார்க்கலாம். ஸோ 1 மந்த் சார்ட்டே பார்த்தீங்கன்னா பம்பில் தான் இருக்குது. ஆனால் இது பிட்காயின் எத்தீரியம் எத்தீரியமே பார்ப்போம். ஸோ 7 டே சார்ட் கிராஃப் இறங்கியிருக்கு. 1 மந்த் சார்ட் பெரிய அளவு அடி வாங்கியிருக்கு இங்கேருந்து. ஸோ 3 மந்த் சார்ட் பார்க்கும்போது இப்படி இருக்குது. இது 3 மந்த் சார்ட் பார்த்திங்கன்னா விலை 3,000 இப்போது 11,000 வந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த காயின் நிறையா ஏற்றத்தாழ்வுகளையும் சந்திச்சிருக்கு. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இங்கே பீக் ப்ரைஸ் 15,000 1,500 வரைக்கும் ட்ராப் ஆகிருக்கு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா விலை மறுபடியும் 10,809. ஸோ இது நேற்று பார்த்திங்கன்னா 11 இருந்திருக்கு. ஸோ 1,500 இருந்து மறுபடியும் 11,000 டச் பண்ணுது அப்படின்னா இது கேமிங் டோக்கனோட பவர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதே நிலைமை தான் இப்போது ஆக்சிக்கும் இருக்குது. ஸோ ஆக்சியோட ஓவரால் கிராஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப சொற்பமாக 44 ரூபாய்க்கெலாம் விற்றுட்டு இருந்த டோக்கன். ஸோ இந்த ஏரியாவில் தான் பேன்கேக் ஸ்வாப்பில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆக்சி டோக்கனை நம்மளோட ஃபார்ம்ஸில் ஸ்டேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேன்கேக் அப்போ ரொம்ப பாப்புலராக இருந்தனால இப்போவும் அது பாப்புலர் தான். பட் அந்த பீரியடில் ரொம்ப பீக்கில் இருந்தது மட்டும் இல்லாமல் அதிக அளவு ட்ரஸ்டட் ஸ்டேக்கிங் ஃபார்மாக இருந்தனால நிறைய பேர் அந்த பீரியடில் ஸ்டேக் பண்ணியிருந்தாங்க. நான் பார்க்கும்போது ஒரு 800 ருபீஸ் ரேஞ்சில் தான் நான் பார்த்தேன். 1100 போனதுக்கப்புறம் எனக்கு வாங்கணுங்கிற ஒரு ஆசை வரல. ஏன்னா 300 ரூபா பம்ப் ஆல்ரெடி கொடுத்துருச்சு. ஸோ நான் வாங்கினதுக்கப்புறம் லாஸ் ஆகலாம்னு சொல்லிவிட்டு நான் வாங்கலை. அது 1,500 இருந்து ஒரு 3,000 ரொம்ப சீக்கிரமாக டச் பண்ணுச்சு. ஸோ 3,000 டச் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் பழைய ப்ரைஸ்க்கு வந்துடும்னு பார்த்தா யாரும் எதிர்பார்க்காத ஒரு 5,500 ப்ரைஸை ஃபிக்ஸடாகவே ரொம்ப நாளைக்கு அதை ஸ்டாண்ட் பண்ணிச்சு. சரி, இறங்குமுகம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு 10,000 ரேஞ்சில் ஸ்டாண்ட் பண்ணியிருக்கு. அதுவும் ஒரு நாள் 2 நாளில் அந்த ப்ரைஸ் நிற்கல. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் அந்த ப்ரைஸில் நின்றுருக்கு.
ஸோ 3 மாதம் வந்து அரௌண்ட் 10,000 ரேஞ்சில் ஸ்டாண்ட் பண்ணியிருக்கு. அதிகபட்சமாக 12,000 வரைக்கும் கூட விலை போயிட்டுருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டோக்கன் தான் இந்த ஆக்ஸி இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது. இந்த பீரியடில் என்ட்ரு ஆகணும் அப்படின்னு நினச்சவங்க எல்லாம் வந்து எத்தீரியமோட சாபமாக என்னன்னு தெரில. இப்போ அதிக அளவு கேஸ் ஃபீஸ் இருந்ததுனால யாருனாலையும் பே பண்ண முடியல. நிறைய பேருக்கு ஆசை இருந்தது, பட் ஒரு டோக்கன் 10,000 கொடுத்து வாங்கணுமா அப்படிங்கிற ஒரு தாட்னால நிறைய பேருக்கு உள்ளே இறங்குறதுல தயக்கம். ஏன்னா அந்த பீரியட் ஆக்ஸி பார்த்திங்கன்னா பை டிஃபால்ட் ஒரு $180 அந்த ரேஞ்சிலலாம் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் பீக்கில் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் $600 கீழே ஆக்ஸி இல்லைங்கிற மாதிரியான சொல்லலாம் கூட இருந்தது. பட் இப்போது சூழ்நிலை எப்படி இல்லை, எல்லாமே என்டையர்லி மாறி இருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா லோவஸ்ட் ப்ரைஸ் பாருங்கள், ஒரு பை டிஃபால்ட் வெறும் $3 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால தான் நான் சொன்னேன், உங்கள்கிட்ட வெறும் ஒரு $1000 இருந்தால் இதுக்குள்ளே என்ட்ரு ஆக முடியுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் முடியும். ஏன்னா $1000 பைனான்ஸில் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு $12 ஆகுது. ஸோ $12 இந்த 3 இது நீங்கள் வாங்குறதுக்கு உங்களுக்கு ஆகிற போகிற செலவு வெறும் 9 இல்லை ஒரு $4 ஏதோ ஒரு நல்ல ஒரு பெட்டர் ஆக்ஸியை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா எப்படியும் அதிகபட்சம் 10 அல்லது $11 உங்களுக்கு முடிஞ்சிடும். நம்ம இதை வாங்குறதுக்கு நம்ம பயன்படுத்துறது நம்மளோட ரானின் வேலெட்டை தான். அவங்களோட வெப்சைட்குள்ளே போங்க, அந்த லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இல்லை ஆல்ரெடி நீங்கள் இதை பற்றின ஒரு ரானின் அக்கௌண்ட்டை பற்றின வீடியோஸ் யூடியூப்பில் நீங்கள் நிறையா பார்க்கலாம், தமிழ்லேயுமே இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் தேவைப்பட்டதுன்னா அந்த வீடியோ பார்த்து நீங்கள் எப்படி ஒரு ரானின் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கிறத பண்ணிக்கோங்க. அது ஒன்றும் பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை, ரொம்ப சின்ன விஷயம்தான், ஒன்றும் கஷ்டப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது. அடுத்தபடியாக பைனான்ஸ் அக்கௌண்ட் இருக்கணுங்கிறது ப்ரொசீஜர். பட் உங்களில் நிச்சயம் நிறைய பேருக்கு ஆல்ரெடி பைனான்ஸ் அக்கௌண்ட் இருக்கணும். ஒருவேளை இல்லாட்டி கூட நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஏர்லியர் பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நம்ம பணத்தை வந்து வசீரெக்ஸில் லோட் பண்ணி பைனான்ஸ்க்கு அனுப்பிச்சு அந்த மாதிரி பண்ணிகிட்ருந்தோம். இப்போ அன்ஃபார்ச்சுனேட்டாக வசீரெக்ஸில் டெபாசிட் இஷ்யூஸ் இருக்கிறதுனால நீங்கள் பைனான்ஸ் அக்கௌண்ட்டில் போய் P2P ட்ரேடிங் மூலமாக தான் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். அதில் கவனமாக இருங்க. ஒரே ஒரு சின்ன அட்வைஸ் கொடுக்க விரும்புகிறேன். P2P ட்ரேடிங் பண்ணுறவங்க எக்காரணத்தை கொண்டும் செல்லர் US டாலர் வந்து உங்கள் விற்கிறவங்க வந்து நீங்கள் பணம் கூகுள் பேயில் அவங்களுக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம் கேன்சல் பண்ண அப்படின்னு சொன்னால் பண்ணாதீங்க. அப்படின்னா நீங்கள் ஏமாற போகிறீங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி மட்டும் நீங்கள் கேன்சல் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவு பெரிய ஆர்டர்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் 1000-2000ங்கிறது பிரச்சனை இல்லை. பட் அதுக்கு மேலே நீங்கள் ஃபண்டு பண்ணும்போது முடிஞ்ச அளவு செல்லர் ரேட்டிங்லாம் பார்த்து பண்ணுங்கள். ஈவன் 99% ரேட்டிங் இருந்தால் கூட அவங்களோட ப்ரொஃபைல் போய் எவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்கள் உள் மனசுக்கு சரின்னு பட்டால் மட்டும் அந்த ட்ரேடிங் மேற்கொள்ளுங்க. ஏன்னா சமீபத்தில் நான் ஒரு $3,100 பணம் வந்து ஏமாற்றப்பட்டிருக்கேன். பைனான்ஸில் அதை பற்றி நான் ஒரு கம்ப்ளைண்ட்டும் ரெஜிஸ்டர் பண்ணேன். பட் அது முழுக்க உங்களுக்கும் US டாலர் விற்கிறவருக்குமான ஒரு டீலிங். இதில் நாங்கள் தலையிடவே முடியாது, இது எங்கள் கைக்கு அப்பாற்பட்ட விஷயம் அப்படிங்கிற பதில் தான் எனக்கு பைனான்ஸில் கிடைச்சிது. கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்தாலும் இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் இதுக்கு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறதா இருந்தால் லோக்கல் சைபர் க்ரைமில் தான் பண்ணணும். நான் ஒரு கம்ப்ளைண்ட் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். அதை நம்ம எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஓகே, விட்ட இடத்துக்கு வரேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்போ பைனான்ஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் $1000 லோட் பண்ணி ஒரு 12 USD உங்ககிட்ட வாங்கிருச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் SLP பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. SLP பர்ச்சேஸ் பண்ணி விட்ரா பண்ணும்போது ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். ஸோ விட்ரா பண்ணும்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னா, ரானினுக்கு அப்புறம் ஒரு கோலன் இருக்கும், அதனால் அந்த ரெண்டையுமே நீங்கள் டெலீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் கவனமாக நீங்கள் பார்த்து அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதிகபட்சம் ஒரு 2 நிமிஷத்துலேயே உங்களோட அக்கௌண்ட்டுக்கு அந்த பணம் வந்துடும். உங்களோட நீங்கள் வாங்கியிருக்கிற SLP டோக்கன் உங்கள் கைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் ஆக்ஸி இன்ஃபினிட்டி மார்க்கெட் ப்ளேஸ்க்கு போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த கேமில் நம்ம எதிர்காலம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, கேமிங் டெக்னாலஜி நம்பலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போதைக்கு விலை கம்மியாக இருக்குது. இது பம்ப் எந்தளவு ஆகுங்கிற உத்தரவாதம் என்னால் கொடுக்க முடியாது. பட் ஒரு விஷயம் நம்ம எல்லோரும் ஜென்ரலாக புரிஞ்சுக்க முடியும், மிகப்பெரிய லாஸில் தான் ஆல்ரெடி இந்த டோக்கன் இருக்குது. அதோட ஆல் டைம் ஹையில் பார்த்தீங்கன்னா 11,000 12,000 ரேஞ்சுக்கு இருந்தது. 13,000 வரைக்கும் ஆல் டைம் ஹை ப்ரைஸில் இருந்தது. இப்போது மிகப்பெரிய அளவில் விலை இறங்கியிருக்கு. மிகப்பெரிய நஷ்டம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இங்கே தவிர்க்கப்பட்டிருக்குங்கிறது தான் உண்மை. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இது ஒரு நல்ல
சான்ஸ் நம்மளுக்கு இறங்குறதுக்கு. இது வரைக்கும் யாரும் இந்த கேமிங்கில் இறங்கலைன்னா நிறைய பேர் ஆக்ஸி பற்றி வெளியேறிட்டுருக்கிற வீடியோஸும் என்னால் பார்க்க முடியுது. பட் அது விரக்தியில் இந்த ஃபீல்டை விட்டு வெளியில் போகிறவங்க, இந்த கேமை விட்டு வெளியில் போகிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதை நம்ம குறை சொல்ல முடியாது. பிகாஸ் அவங்களோட என்ட்ரி டைம் ரொம்ப தவறானது, எக்ஸிட் டைம் கூட ஒரு விதத்தில் தவறானதுன்னு சொல்லலாம். ஸோ கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம் என்ட்ரி டைம் அண்ட் எக்ஸிட் டைம். ஸோ ஆக்ஸி இன்ஃபினிட்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற சூழல் நான் ஒரு நல்ல ஒரு என்ட்ரி பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். அண்ட் ஆக்ஸி இன்ஃபினிட்டி பற்றி நான் யூடியூப்லேயே பார்த்த விஷயங்களில் நான் தெரிஞ்சுக்கிட்டது, நிறைய பேரோட அட்வைசஸ் எப்படி இருக்குது, நான் முடிஞ்சளவு இந்த மாதிரி கம்மி விலையில் இருக்கிற டோக்கன்லாம் வாங்க வேண்டாம், அதெல்லாம் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான சில அறிவுரைகள் நான் பார்த்தேன். ஆனால் நிஜத்தில் அந்த மாதிரியான அறிவுரைகள் நீங்கள் எடுத்துக்க வேண்டியதில்லை. ஏன்னா முதல்ல இந்த கேமுக்குள்ளே நீங்கள் உள்ளே வரீங்கன்னா அந்த கேம் எப்படி விளையாடணும், ஒவ்வொன்றுக்கும் என்ன அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல டோக்கன் நீங்கள் வாங்கினா கூட உங்களால் நல்லா விளையாட முடியாது. எனக்கு கேட்டால் இருக்கிறதுலே லீஸ்டான ப்ரைஸை எப்படி பார்த்தாலும் எல்லாமே உங்களால் ஒரு $3 இப்போ வாங்க முடியும். அப்படி தான் இருக்குது. ஸோ வாங்கிட்டு ஒரு பிளான்ட், ஒரு ஆக்வா, ஒரு ரெப்டைல், இல்லைன்னா ஒரு பிளான்ட், ஒரு பீஸ்ட், ஒரு ஆக்வா, இல்லை இந்த மாதிரி காம்போவில் நீங்கள் ஒரு 3 இதில் இந்த முதல்ல இருக்கிற 6ல் ஏதாவது ஒரு 3 வாங்கிக்கோங்க. ஸோ அந்த காம்போவில் வாங்கிட்டு நீங்களாக ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ ப்ளே பண்ண ஒரு 50 கேம், ஒரு 100 கேம் நீங்கள் விளையாண்டதுக்கப்புறம் இந்த கேம் பற்றின ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படும். அப்போது நீங்கள் இந்த மாதிரி கிளிக் பண்ணி இந்த கிளாசிக்கை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் இருக்கிற பவர்ஸ் என்னென்ன, அதே சமயம் நீங்கள் கேம் விளையாடும்போது அவங்களுக்கு கூட ஆப்போசிட்டில் விளையாடுற பிளேயரோட டோக்கனை கிளிக் பண்ணாலும் அவங்கக்கிட்ட என்னென்ன பவர் இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ அவன் உங்களை டிஃபீட் பண்ணும்போது, இல்லை உங்களை அடிக்கும்போது, நீங்கள் இல்லை உங்கள் சைட் டேமேஜஸ் அதிகமாக இருக்கும்போது அவன் எப்படி டேமேஜ் பண்ணுறாங்கிறத நீங்கள் இந்த மாதிரி தெரிஞ்சுட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற பவரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு ஃப்யூச்சரில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகலாம். ஸோ அந்த மாதிரி கேமை பற்றின ஒரு புரிதலோட உங்களோட அடுத்த பர்ச்சேஸ்க்கு, அதாவது நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு $10 வரைக்கும் கூட நான் பே பண்ணி வாங்குகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா வாங்குங்க. ஓகே கைஸ், ஸோ வெறும் ஒரு $1000 மட்டும் நம்மக்கிட்ட வச்சுட்டு எப்படி இந்த ஆக்ஸி கேம்குள்ளே என்டர் ஆகிறது, நம்மளோட முதல் 3 ஆக்ஸி எப்படி வாங்குறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம இந்த கேம் நம்ம தொடர்ந்து எப்படி ப்ளே பண்ணலாம், நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய முக்கியமான பவர்ஸ் என்னென்ன, அப்புறம் மிக முக்கியமாக செய்யக்கூடாதது என்னென்ன அப்படிங்கிறத இனி வர வீடியோக்களில் நம்ம பார்ப்போம்.